Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரலுக்கு ஃபிஷ் கரி யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றதான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. நம்ம எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் தான் ஃபிஷ் கரி போட்டு யூஸ் பண்றோம், ஏன் நியூட்ரலுக்கு நம்ம ஃபிஷ் கரி யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆக்சுவலா நியூட்ரலுக்கு ஃபிஷ் கரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் சிம்பிளா சொல்றேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குங்க, கண்டிப்பா பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் சுவிட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் கரி வந்திருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ் கரியை தான் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணத்தையும் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டன் தட்டி விடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல வயரிங் மெத்தட் வந்து இப்படிதான் இருக்கும். இது பேசிக்கா வந்து நம்ம காட்டக்கூடிய டயக்ராம் ஓகேங்களா. எல்லாமே என்ன பண்ணுவோம், ஃபேஸுக்கு மட்டும்தான் ஃபிஷ் கரி போட்டு உள்ள கொண்டாந்து கொடுத்துருப்போம். இது மாதிரி நியூட்ரல் கட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்மளோட வீட்டுல இது மாதிரி 3 பின் பிளக் இருக்கக்கூடிய சாக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சாக்கெட் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸா தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எதெல்லாம் 5 amps மேல போகுதோ அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பின் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த மாதிரி மெட்டல் பாடி வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பின் சாக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட்டா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா இருக்கட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல் பாடியில சப்போஸ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அதை வந்து கிரவுண்ட் பண்றதுக்காக இந்த எர்த்திங் பாயிண்டோட சேர்த்து 3 பின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலா நியூட்ரல் கட் ஆகும்பொழுது இதனுடைய மெட்டல் பார்ட்ல ஃபேஸ் வந்து வரும். அப்படி வரும்பொழுது அதை கிரவுண்ட் பண்றதுக்கான போர்ட்டா தான் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எர்த்திங் பாயிண்ட் வந்து இருக்கும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா நம்ம தொட்டு வேலை செய்யக்கூடிய அயன் பாக்ஸா இருக்கட்டும், ஒரு ஹீட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எர்த்திங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல சப்போஸ் ஃபேஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அப்படி சப்போஸ் வரும் பட்சத்தில் இந்த எர்த்திங் பாயிண்ட் வழியா லோ ரெசிஸ்டன்ஸ் காரணமாக நம்மளுடைய கிரவுண்ட் பண்ணிடும். அப்போ வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்கிற தன்மை வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பின் சாக்கெட் கொடுக்கறது. இந்த மாதிரி மெட்டல் பாடியில பவர் சப்ளை வர்றதுக்கும் நம்ம தான் காரணமா இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரலுக்கு ஃபிஷ் கரியர் போறது. அது ஏன் போடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ போட்டா என்ன நடக்கும்ன்றதையும் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்மளோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபி சர்வீஸ் வந்து எடுத்துக்கும். ஒரு மீட்ரு, ஓகேங்களா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் வச்சு தான் நம்ம வந்து பேசிக் பார்க்க போறோம். சரிங்களா. ஒரு ஃபிஷ் கரியர், இது எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு டயக்ராம் தான். ஓகேங்களா. எல்லார் வீட்லயும் அடிப்படையே இப்படிதான் வந்து ஒரு இபி சர்வீஸ் வந்து இருக்கும். ஒரு மெயின் சுவிட்ச் வச்சிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கள் வந்து மெயின் சுவிட்ச் யூஸ் பண்றாங்க, சில ஏரியாக்கள் வந்து மெயின் சுவிட்ச் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மெயின் சுவிட்சை பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 ஃபிஷ் கரியர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபிஷ் கரியர் வரக்கூடிய மெயின் சுவிட்ச் வந்து இப்ப நீங்க பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து கிடையாது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரலுக்கு லிங்க் கொடுத்துடுறாங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபியூஸ் கேரியர்ல ஃபியூஸ் போச்சுன்னா, ஃபேஸ் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நியூட்ரல்ல ஃபியூஸ் போச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் சப்ளை வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபியூஸ் கேரியரை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்து பழைய மாடல், அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ வரக்கூடிய ஃபைப்ரோஸா இருக்கட்டும், சில பிராண்ட்ல நார்வுடா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் கேரியர் தான் உள்ள இருக்கும். ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு கமெண்ட்ல, லோட் பாக்ஸ்ல ஒரே ஃபிஷ் கேரியர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு காரணமும் இதுதான். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு RCGB கம்பல்சரி எல்லார் வீட்லயும் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் RCGB கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. RCGBன்றது நீங்க ஒரு செலவா பார்க்காதீங்க, உங்க உயிரோட பாதுகாப்பா நினைங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்றது அதுதான். RCGB கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா. இந்த RCGBல ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இருந்ததுன்னா அதை பத்தினா இது வந்து கரண்ட் மென்ஷன் பண்ணி தான் நடக்கும். ஓகேங்களா. சப்ளை அதாவது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் மென்ஷன் பண்ணி இதுல வந்து ட்ரிப் ஆகாது. அதுல வரக்கூடிய கரண்ட்டை மென்ஷன் பண்ணும். கரண்ட் எங்கேயாவது எக்ஸஸா போகுது, வேற இடம் போகுது அப்படின்னா தான் இது வந்து ட்ரிப் பண்ணி விடும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சுவிட்ச், ஒரு சாக்கெட், ஒரு இண்டிகேட்டர், ஓகேங்களா, ஒரு பல்ப் எடுத்துருக்கேன் ஒரு சோர்ஸுக்காக. மெயினா பாத்தீங்கன்னா எர்த்திங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டல் பாடிங்கள்ல நமக்கு பவர் சப்ளை வந்து அடிக்கிறது அந்த மெட்டல் பாடி தான். அதனால பாத்தீங்கன்னா எர்த்திங் வந்து நம்ம கம்பல்சரி கொடுத்துடணும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இபி பவர் சப்ளை நம்மளோட வீட்டுக்கு வருது. ஓகேவா. பாத்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பவர் சப்ளை வந்துருது. பவர் சப்ளைல இருந்து நமக்கு அவுட்புட்டா பாத்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியருக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுப்போம். ஓகேவா. எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நமக்கு மெயின் சுவிட்சுக்கு வரும். மெயின் சுவிட்சா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஐசோலேட்டர், MCB எதுவாக இருந்தாலும் சரி அங்க வரும். அங்க இருந்து பாருங்க
நியூட்ரல் மீட்டர்ல இருந்து மறுபடியும் வந்து அதுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் நியூட்ரல் மீட்டருக்கு இபி மீட்டருக்கு வந்துருச்சு. ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இபி மீட்டருக்கு வந்துருச்சு. இபி மீட்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கேரியர்ல இருந்து மெயின் சுவிட்ச் வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்ல தான் லைன் கொடுப்போம். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல லைன் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து நம்ம டாப்ல கொடுத்தாச்சு. இதுதான் வந்து இன்கமிங் மீட்டர் சர்வீஸ் தாண்ட இருக்கக்கூடிய வயரிங் டயக்ராமே இவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்புட் லோடு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவுட்புட் வீட்டுக்குள்ளார போகக்கூடிய லைன். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சுவிட்ச்ல 2 சுவிட்சுக்கு வந்து ஃபேஸ் கொடுத்தாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஃபேஸ். ஓகேங்களா? 2 சுவிட்சுக்கு வந்து நம்ம பாட்டம்ல ஃபேஸ் கொடுக்குறோம். இந்த சாக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் கொடுக்குறோம். அதை பத்தி இந்த சுவிட்சை போடும்போது நமக்கு இது வந்து சப்ளை வரும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சை போடும்போது இந்த பல்புக்கான பவர் சப்ளை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் பாருங்க. நமக்கு இங்க ஆர்சிசிபில இருந்து வந்து ஒரு இண்டிகேட்டருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்புக்கு நியூட்ரல் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த பவர் சப்ளை ஆனது வேலை செய்யும். ஓகேவா? இப்போ இது வந்து நார்மலான ஒரு வயரிங். ஓகேங்களா? இதுல நமக்கு சப்போஸ் ஃபேஸ் கட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா எங்கேயுமே பவர் சப்ளை வராது. நியூட்ரல்ன்றதும் ஒரு வோல்டேஜ் தான். ஓகேங்களா? அதை பத்தி எப்படி சொல்றதுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பார்ட் தான் நியூட்ரலும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கா பாத்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் அதிகமா இருக்காது. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாக் வந்து நம்ம உணர்றது இல்லை. ஆனா ஒரு சிலருக்குலாம் தெரியும், நியூட்ரல் தொட்டாலே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா வைப்ரேஷனோட அந்த பவர் சப்ளை இருக்கும். ஆனா ஃபேஸ் அளவுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்றது பாத்தீங்கன்னா நியூட்ரலுக்கு வந்து ஃபியூஸ் கேரி போடுவாங்க, ஃபேஸுக்கு வந்து போடுவாங்க. நம்ம இந்த ஃபியூஸை போடும்போது ஃபேஸ் வந்து கட் ஆயிடும். சப்போஸ் நமக்கு டோட்டலா ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஃபேஸ் நியூட்ரலுமே டோட்டலா வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். இது மெயின் சுவிட்சில் நம்ம ஆஃப் பண்ணும்போது ஃபேஸ் டிஸ்கனெக்ட் ஆகும்போது சேர்ந்து நியூட்ரலும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்றது அதுதான். ஃபேஸை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நியூட்ரலும் வந்து டிஸ்கனெக்ட் பண்றது சேஃபான ஒரு முறை. ஆனா ஃபேஸ் இருக்கும்போது நியூட்ரல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் மெயினா எர்த்து கொடுத்துடணும். எர்த்திங்கிறது மெயின். எதுக்காக எர்த்திங்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 3 பின் சாக்கெட் வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டல் பாடியில எர்த்திங் எடுத்துமே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த எர்த்திங் வந்து எதுக்காகனா நமக்கு ஷாக் அடிக்கூடாது அப்படின்றதுக்காக மெயினா வந்து எர்த் கம்பல்சரி கொடுங்க. ஓகேங்களா? எர்த்திங்கை நம்ம எப்படி கொடுக்கணும், அதுல என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அந்த எர்த்திங்கை ஃபிட் பண்ணும்போது அதுல என்ன அளவுக்கு ஓம்ஸ் லெவல் இருக்கணும், அது எர்த்திங் கரெக்டா இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவா அதை உங்களுக்கு வந்து போடுறேன் நான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள வரலாம். இப்போ நம்ம வந்து வழக்கம் போல என்ன பண்றோம், நியூட்ரலுக்கு ஒரு ஃபியூஸ் கேரியர் போடுறோம். இப்போ நம்ம இந்த ஃபியூஸ் கேரியர் போடும்போது என்ன ஆகுது, இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க, நான் வந்து ஃபியூஸ் கேரியர் போட்டேன். ஏதோ ஒரு இப்போ நம்ம இதுக்கும் கம்பி தான் நம்ம வந்து போடுறோம். ஒரு 5 கம்பி வந்து ஃபேஸுக்கு போடுறோம், ஒரு 4 கம்பி நியூட்ரலுக்கு போட்டோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்ன்றது இந்த கரண்ட். ஓகேங்களா? இதை தான் நம்ம சொல்றோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ன போகுதோ, இப்போ இங்கேருந்து ஒரு 10 ஆம்ஸ் எடுக்குது. இந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மீட்டர் வழியா என்ன ஆகும், இந்த 6 ஆம்ஸ் போயிட்டு இந்த ஆர்சிசிபி வழியா போய் இந்த சுவிட்சுக்கு போயிட்டு இந்த சுவிட்சை நம்ம ஆப்ரேட் பண்றதால இதுல இருந்து இந்த பல்புக்கு போகும். இந்த பல்ப் என்ன பண்ணும், எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்சதுன்னா இதுல இருந்து ரிட்டர்ன், அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஃபிளமெண்ட் என்ன ஆகும், இந்த ஃபிளமெண்ட் என்ன ஆகும், இதுல வரக்கூடிய ஆம்ஸ் தாங்காம இது வந்து எரிய ஆரம்பிக்கும். ஆனா இது எரியும் பொழுது இதுக்குள்ள ஆக்சிஜன் இல்லாததால இது முழுவதுமா எரியாது. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். இந்த வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ரிட்டர்ன். இப்போ அவங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, இது உள்ள இது எரிய வச்சுட்டாங்க. ரிட்டர்ன் நியூட்ரல் வழியா அப்படியே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஆர்சிசிபி வழியா போய் இந்த மெயின் சுவிட்ச் வழியா போய் இந்த ஃபீஸ் கேரியா வழியா போய் மறுபடியும் மீட்டருக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், நேரா போஸ்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரல்ல போய் கனெக்ட் ஆகி மறுபடியும் இப்படி ஃபேஸ் வழியா வருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி இவங்க போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம், இந்த ஒரு நியூட்ரல் ஒரு ஃபீஸ் கேரியர் போட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நியூட்ரலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இங்க பாருங்க, இப்போ பாத்தீங்களா எல்லாமே வந்து ஃபேஸா மாறிடும். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய இந்த சுவிட்ச் வழியா ஃபேஸ் போச்சு. இந்த பல்ப்ல 2 பேரும் மோதுறதுக்கான இடம் இல்லை. அப்போ 2 பேர் இடிச்சுக்கும் போது தான் அந்த இடம் டேமேஜ் ஆகும் இல்லையா? இப்போ நியூட்ரல் எதிர்ப்பு இல்லாததால, இந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்றதால என்ன ஆகுது, இந்த ஃபிளமெண்ட் வழியா வந்துட்டு ஃபேஸ் மறுபடியும் ரிட்டர்னு இந்த ஆர்சிசிபிக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார ஒரு விஷயம் நடக்கும். இப்போ இந்த சாக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கேயும் ஃபேஸ் இருக்கு, இங்கேயும் ஃபேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 பின் ஃபிளக்கை சொருகும் போது என்ன ஆகும், சில மெட்டல் பாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நியூட்ரலையும் எர்த்தையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிறைய டிவைஸ்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எர்த்திங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து போயிட்டு நியூட்ரலோடய லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது
அதில் ஏற்படக்கூடிய லீக்கேஜ் கரண்ட்டை கிரவுண்ட் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறதுனா, இந்த மெட்டல் பாடிங்களில் பவர் சப்ளை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எர்த்திங் வந்து நம்ம வந்து கம்பல்சரியாக வந்து எர்த்திங் வந்து கொடுக்குறோம். சரி, இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கும்போது இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோங்க, ஒரு ஃப்ளக்கு சொருகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபேஸுக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது. இப்போ நீங்கள் சுவிட்சு நிறுத்தியிருந்தாலும் என்ன ஆகும், நியூட்ரல் வழியாக ஃபேஸ் வந்துட்டு மறுபடியும் மேலே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபியூஸ் வந்து ஃபேஸை மட்டும் பிடிங்கிட்டு நியூட்ரல் பிடுங்காமட்டிங்கன்னா, நியூட்ரல் மட்டும் பிடிங்கிட்டு ஃபேஸை பிடுங்காமட்டிங்கன்னா ஃபேஸ் போயிட்டு ரிட்டர்னில் வந்து அங்கே வந்து நிற்கும். சப்போஸ் நீங்கள் நியூட்ரலில் ஃபீஸ் போயிடுச்சு, இங்கே போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த நியூட்ரல் பாருங்க, இது வரைக்கும் ஃபேஸ் வந்துடுச்சு. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய RCGBக்கு போகக்கூடிய சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்கும் ஃபேஸ் வந்து இந்த மெயின் சுவிட்ச் வரைக்கும் வந்துடும், மெயின் சுவிட்சில் நிற்கும். சப்போஸ் இந்த ஃபீஸ் கேரியர் போயிட்டு இருந்தா இதோட நின்றுடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபீஸ் கேரியர் போயிருந்தா இதோட நின்றுடும். சப்போஸ் நீங்க வந்து ஃபீஸ் கேரியரே போடல, போஸ்ட்ல வந்து நமக்கு வந்து நியூட்ரல் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வழியா வந்துட்டு இந்த ஃபீஸ் கேரியரையும் கிராஸ் பண்ணி ஃபேஸ் என்ன பண்ணும், இது வழியா போயிட்டு இந்த போஸ்ட் வரைக்கும் போகும். இந்த போஸ்ட் வரைக்கும் போறது இல்லாம இந்த லைன் கம்பிலையும் போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஜென்செட்டு இந்த இதெல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வந்து கொடுப்பாங்க. எதுக்காகனா, சேஞ்ச் ஓவர் கொடுக்கும்போது ஒரு சப்ளைவை முழுவதுமா கட் பண்ணிட்டு இன்னொரு சப்ளைவை எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் யூஸ் பண்றது. நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் கேரியர் போட்டோம்னா இங்கேயே வந்து சப்ளை வந்து நின்றுடும். இந்த ஃபீஸ் கேரியர் போயிடுச்சு, நம்ம இதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் ஆனது என்ன பண்ணும், நமக்கு வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? எல்லா நேரத்திலையும் கரண்ட் அடிச்சிருமா, நம்ம போய் ஏன் கை வைக்க போறோம் அப்படின்றது கேள்வி கிடையாது. ஓகேங்களா? இது நடக்கும், இது நடக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? நான் ஏன்பா போய் ஃபேஸ்ல போய் கை வைக்க போறேன், லைட் ஏரியல்னா நம்ம போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆகலை அப்படின்னும் போது நீங்க ஏதோ தற்செயலா ஒயர் வந்து நியூட்ரல் ஒயர் தானே அப்படின்னு சொல்லி கிடக்குது. சில பாடியில் என்ன ஆகும், நியூட்ரலும் இந்த ஃபேஸும் எர்த்தும் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி டைமிங்ல என்ன ஆகும், இந்த எர்த்து வழியா போயிட்டு கிரவுண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபேஸ். அப்போ இந்த எர்த்து வழியா போயிட்டு கிரவுண்ட் ஆகும்போது அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து கரெக்ட், அந்த எர்த்திங் வந்து ப்ராப்பரா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அந்த இடத்த சுற்றி பக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கை வைக்கும்போது நமக்கு ஷாக் அடிக்கும், நமக்கு பிரச்சனை தான். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு RCGB போடும்போது அதை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த மாதிரி நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், அது வேலை செய்யாது RCGB. ஓகேங்களா? ஆனா நியூட்ரல் கட் ஆகாம இருக்கணும்னா நமக்கு வந்து இங்கேயும் ஃபீஸ் கேரியர் போடக்கூடாது, இங்கேயும் ஃபீஸ் கேரியர் போடக்கூடாது. அப்போ சப்போஸ் உங்களுக்கு இங்க ஏதாவது ஃபீஸ் கேரியர் பார்த்தீங்க இருந்தது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒயர் போட்டு ஃபீஸ் போட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இது இந்த ஃபேஸை விட நியூட்ரல் ஹெவியா இருந்துச்சுன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபியூஸ் போகாது. சப்போஸ் எந்த மாதிரி இடத்துங்கள்லாம் நான் ஃபியூஸ் கேரியர் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸ் பவர் சப்ளைவில் ரிட்டர்ன் வந்து அடிச்சுட்டே இருக்கும் அவங்க வீட்டில், டப்பு 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 டப்புன்னு ஃபியூஸ் போகும். அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியரை ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா வேணா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். சப்போஸ் என்னால் இப்போதைக்கு காசுல என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியரை அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் சேஃபாக நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம நியூட்ரல் ஃபீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபேஸும் நியூட்ரலும் நம்ம ஃப்ளக் பண்ணி அன்ஃப்ளக் பண்ணி நம்ம பார்க்கணும் ஏதாவது ஃபீஸ் போயிருக்கா அப்படின்ட்டு. ரெண்டுமே வந்து நம்ம பிடுங்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸை பிடுங்கணும், அப்புறம் தான் நியூட்ரல் பிடுங்கி பார்க்கணும். மறுபடியும் போடும்போது ஃபர்ஸ்ட் நியூட்ரலை போடணும், ரெண்டாவது தான் ஃபேஸ் போடணும். ஓகேங்களா? இதை வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூட்ரலில் ஃபியூஸ் போட வேணாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சப்போஸ் வந்து நம்ம நியூட்ரல் வந்து லிங்காக இருந்ததுன்னா, நியூட்ரல் இருந்ததுன்னா எப்பயுமே இந்த இடத்துலயே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நியூட்ரல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், ஃபேஸ் வந்து இங்கே வராது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளக்கில் டெஸ்ட் வச்சேன், 2 இடத்துலையும் வந்து லைன் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணமும் இதுதான். நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா 2 ஃப்ளக்லையுமே 2 பாயிண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவை, ஃபர்ஸ்ட் ஃப்ளக்கை செக் பண்ணுங்க. ஃப்ளக்கை செக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 2த்துலையும் சப்ளை வருதா, அடுத்த செக்ஷன் எங்க இருக்கு, RCGB. அங்கே போயிட்டு RCGBயோட இன்புட்ல செக் பண்ணுங்க. அதே மாதிரி 2லையும் சப்ளை வருதா, அந்த இடத்த விட்டுருங்க. அப்படியே நேராக வரீங்க, மெயின் சுவிட்சை ஓப்பன் ஆஃப் பண்ணிட்டு மெயின் சுவிட்சில் பாட்டம்ல வச்சு பார்க்குறீங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா அப்படியே நேராக மீட்டர் பாக்ஸ் வந்துருங்க. அந்த மீட்டர் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்க, அந்த கவர் இருக்கும், கவரை தூக்கிட்டு இந்த ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கும், லாஸ்ட் ஃபேஸ் இருக்கும், நடுவில் 2மே பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இதை டெஸ்ட் வச்சு பாருங்க. இதுல வந்து இன்புட்ல கரெக்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EB பவர் சப்ளை வருது இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ஒயர் அலுமினியம் ஒயர் போட்டிருப்பாங்க அவங்க. அதுல வந்து ஃபேஸ் வருது, நியூட்ரல் வருதா, நியூட்ரல்லையும் ஃபேஸ் வருதான்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் அதுலயும் ஃபேஸ் வருது, எல்லாத்துலயும் ஃபேஸ் வருதுங்க அப்படின்னா
நம்ம இபி போஸ்ட்ல இருக்கக்கூடிய லைன்ல நியூட்ரல் ஒயர் வந்து பூத்து போயிட்டு இருக்கும். சிலது வந்து அந்த மழையில என்ன பண்ணும், பூத்துரும், ஒயிட் கலர்ல ஆயிடும். அப்போ வந்து என்ன பண்ணா இபி மேல கூட்டு நம்ம அதை கட் பண்ணி மறுபடியும் நம்ம டைட் பண்ணி விட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒயரிங் செக்ஷனை பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியா ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணலாம். அவ்வளவுதாங்க. இதை வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்த்தேன், கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்யூட் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க இருந்து ஃபேஸ் வருது பாத்தீங்கன்னா, லைவ் ஃபேஸ், நியூட்ரல். இந்த நியூட்ரல் ஃபேஸும் சப்போஸ் பாடியில ஏதாவது இன்டர்கேட் பண்ணும்போது நம்ம போய் டச் பண்ணும்போது நம்ம வழியா வந்துட்டு கிரவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த கிரவுண்ட் பண்ணி நேரா என்ன பண்ணும், எடுத்துட்டு போகும். அப்போ நம்ம உடம்பு என்ன ஆகும், ஒரு கண்டினியூட்டி மெட்டீரியல், ஒரு பல்பு மாதிரி ஆயிடுவோம். நம்ம பல்பு மாதிரி ஆனோம்னா நம்ம நடுவில் என்ன ஆகும், அப்படியே ஹீட்டா நம்ம சூடாகி வெடிச்சிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு பதில் தான் நம்ம வந்து ப்ராப்பரா எர்த்திங் பண்ணி இருந்தோம்னா இந்த பவர் சப்ளை இப்படி வராது, டைரக்டாவே என்ன பண்ணும், எர்த்திங் வழியா போயிடும். கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரின்சிபல் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து தான் அந்த பவர் ஆனது டிராவல் பண்ணும். எந்த பக்கம் ஈஸியா அது ஓடுமோ அந்த பக்கம் தான் ஓடிடும். ஏன்னா நம்ம வழியா நம்ம மேல வந்து பூமிக்கு மேலே நிக்கிறோம், நம்ம மேல இருந்து கீழே போறதுக்கு அதுக்கு லேட் ஆகும். ஆனா பூமிக்கு உள்ளார வரைக்கும் நம்ம ஒரு பைப் இறக்கி வச்சிருந்தோம்னா அது வழியா அது கீழே போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் சொல்றது, அது ஒரு மேக்னெட் மாதிரி. சிம்பிளா சொல்ல போனா எர்த்திங்ன்றது ஒரு மேக்னெட். அந்த மேக்னெட் என்ன பண்ணும், ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை இழுக்கும். அது இழுத்துதுன்னா டக்குன்னு என்ன ஆகும், எது இழுக்கும்னா கிரவுண்டுக்குள்ளார இருக்கிற எர்த்திங் தான் வந்து சல்லுன்னு பிடிச்சி இருக்கும். அது எங்க இருக்குதோ அங்கதான் முக்கால்வாசி கரண்ட் ஃப்ளோ ஆகும். நம்ம மேல, நம்ம பூமிக்கு மேல நிக்கிறதால நம்ம வந்து லைட்டான மேக்னெட் தான், நமக்கு மேல என்னன்னா லைட்டா தான் இருக்கும். அப்ப அது வந்து பெரிய ஷாக்கா தெரியாது, நமக்கு ஏதோ எர்த் அடிக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது லைட்டா எர்த் அடிக்குது அப்படின்னுவாங்க. அதுக்கான காரணம்லாம் அதுதான். ப்ராப்பரா எர்த்திங் கொடுத்து பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம இந்த மாதிரி வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.